நேத்து எனக்கு மனசே பொறுக்காத விஷயம் என்னன்னா, இவர் கரூரை தாண்டி போன உடனேயும் நியூஸ்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தர் பலி 2 பேர் பலின்னு. திருச்சிக்கு போகும் முன்னாடியே வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 31 பேர் பலின்னு நியூஸ் வந்துருச்சு. ஏன் அங்கேயே நில்ல, இந்த செய்தியை கேட்டு வீட்டுக்கு போறதோட தன்னோட திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு திருச்சியில தங்கிட்டாருன்னு சொல்லட்டுமே. வீட்டை போய் பெட்ரூம்குள்ள புடுங்கினாதான் உனக்கு தூக்கம் வருமா? செத்து அத்தனை பேர் ஹாஸ்டல்ல அழுதுட்டு கிடக்குறானே, நீ எதுக்கு நீ வீட்டுக்கு போன? வீட்டுல இருந்தவன் எல்லாம் நைட்டு கிளம்பி அரசியல்வாதி தான், அரசியல் தான் பண்ணுவான், அப்படிதான் பண்ணுவான், அவன் வர்றான். நீ கிளம்பி போற, எதுக்கு கிளம்பி போற? ஒரு தலைவன்னா தொண்டன் சொன்ன உடனே தலைவன் சொன்ன உடனே தொண்டன் கேட்கணும், உட்காரணும் நில்லுன்னா நிக்கணும். இன்னைக்கு உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நீ உட்காரனா உட்க மாட்டேங்கிறா, மேல ஏறினா மேல ஏறாதன்னு நீ சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், கீழே இறங்குனா இறங்க மாட்டேங்கிறான் இருக்கிறான். நீ நாளைக்கு முதலமைச்சர் ஆகும்போது இவன் எல்லாம் கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி ஆயிட்டான்னா, ஊழல் பண்ணாத, லஞ்சம் வாங்காத, இந்த மாதிரி தப்பு பண்ணாத, கொலை பண்ணாத, கொள்ளையடிக்காத நீ சொன்னா அவன் எப்படிடா கேட்பான்? ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு தகுதி இருந்தா தலைவனாக முயற்சி பண்ணணும், இல்லாட்டி நடிகனா மட்டுமே வாழ்ந்துட்டு போகணும்.